தேவனுடைய புத்திரத்தின் பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருக்காகவே வாழ்கிறோம். அவர் வருகிறேன் என்று சொன்னார். ஆமாம், அவருடைய வருகைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம். நாமும் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டோம். ஆண்டவர் வர தாமதமாகுது. சற்று நேரம் நாம் எல்லோரும் இளைப்பாருவோம். ஆமா, மாம்சமும் பலம் உள்ளதான். கொஞ்சம் ரெஸ்ட் தேவை நமக்கு. செந்தில் ஆவியில அனலா இருங்க, ஜெபத்துல உறுதியா தரிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும் உட்கார்ந்தாலே ஒரே தூக்கமா வருது. அப்படியே நேரா தரிசனத்துக்குள்ள போயிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறதே பெரிய போர்க்களமா இருக்கு. இதுல இந்த கிறிஸ்தவங்க வேற அதிகாலை ஜெபங்கிறாங்க, இரவு ஜெபங்கிறாங்க, உபவாச ஜெபங்கிறாங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்க பரமபிதா அறிந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு இத்தனை ஜெபம் வைக்கிறாங்க? ஏசப்பாவே சொல்லியிருக்காரு, உங்க பரமபிதா அறிஞ்சிருக்காரு. அப்புறம் இவ்வளவு ஜெபம் தேவையா? நாம அனலா இருக்கமோ இல்லையோப்பா, இந்த இடம் ரொம்ப அனலா இருக்கு. நானும் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் பாஸ்டர் வந்து விசுவாசம் குறித்தே பேசுறாரு. அந்த விசுவாசம் எப்படிதான் இருக்கு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு வாசம் வருது, கறி குழம்பு வாசம் வருது, 4 நாள் வச்சு கெட்டு போன சாம்பார் வாசம் கூட வருது. ஆனால் அந்த விசுவாசம் மட்டும் வர மாட்டேது. இதில் நம்மளுக்கு மூக்கில் பிரச்சனையா இல்லை மூளை பிரச்சனையானே தெரியல. பையனுக்கு கல்யாண வயசு வச்சுன்னு இப்போ பொண்ணு பார்க்க போனால் எல்லாம் எருமை ரொம்ப ரொம்ப அருமையான இடமா வருது. கிழக்க போனால் வீடு வாசலோட வருது, மேற்க போனால் நகையோட வருது, சரி வடக்க போனால் பணத்தோட வருது, சரி தெற்க போனால் இது எல்லாமே சேர்ந்து வருது. சரி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம மேட்ரிமோனி சைடு போனால் வானத்தின் கனியை திறந்த மாதிரி ஆசீர்வாதமாக கொட்டுன்னு கொட்டுது. சரி சபைக்கு போய் கேட்போன்னு கேட்டோம்னா ஆண்டவர் சுத்தம் இருக்கான்னு பாருங்கன்றாங்க. இதில் எப்படி சுத்தம் பார்ப்பேன்? இப்படி சுத்தம் தேடி 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 கடைசியில் பித்தம் தான் பிடிக்கும் போல. இப்படி ஒரு மொபைல் இல்லாட்டி நமக்கு பொழுதே போகாது பாரு. கத்தோலிய வார்த்தைய எவ்வளவு அழகா பேசுறாங்க பாரு. உலகளுக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபோன் கைக்குள்ள கொண்டு வந்து வச்சு அதை பார்க்காத இதை பார்க்காதன்னு, இதெல்லாம் பார்த்தா தானே நாட்டுக்கு 4 விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் அறிவு போகும். அச்சோ, இதுக்குள்ள போக போக நேரம் போகவே தெரியல, கண்ணு வேக சொல்லுது. நம்ம எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் நம்மளுக்கு மட்டும் இந்த கோபம், வைராக்கியம், எரிச்சல் எல்லாம் போகவே மாட்டேங்குது. நம்ம ஜெபத்துக்கு வல்லம் இல்லையா, இல்லை நம்ம வைராக்கியம் ஜெபத்தை விட வல்லமையா? இந்த 5 பேர்த்த பார்த்தாலே கோபமாக வருது. இவங்க தான் பெரிய மனவாட்டியம், வேற யாரும் பக்கத்தில் கூட வர முடியாதான். பார்ப்போம் அதையும் பார்ப்போம். இதோ மணவாளன் வருகிறார். ஆயத்தப்படுத்துங்கள். ஏதோ இடி முழக்க சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே. அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா அவங்க அதிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எந்திரியப்பா, உண்மையாவே மலவாளன் வந்துட்டாரு போலப்பா. அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க, சீக்கிரம் எந்திரிங்க, நம்ம விளக்க ஆயத்தப்படுத்துங்க. ஐயோ என்னடா அது விட்டு எரியுதுனே, லைட் எரிய மாட்டேங்க, நம்ம விளக்க ஆயத்தப்படுத்துங்க. என்னது எரிய ஆயத்தப்படுத்துங்க. மாட்டேங்குது.
ஐயோ அவங்க போயிட்டு இருக்காங்க. தம்பி சீக்கிரம் நம்ம வழக்கம் ஆயத்தப்படுத்துங்க. ஐயோ கதவு அடைக்கப்படுது, கதவு அடைக்கப்படுது, கதவு. ஐயோ ஆண்டவரே, ஆண்டவரே கதவை திறங்கப்பா. ஆண்டவரே எனக்காக ஒரு முறை கதவை திறங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே ஆரம்பத்தில் கொண்டிருந்த என்னுடைய ஜெப வாழ்க்கையை முடிவு பரியந்த என்னால நிலைச்சிருக்க முடியல. ஆண்டவரே என்னுடைய ஆவி உற்சாகம் உள்ளதா இருந்தும் என் மாம்ச பலவீனத்து நிமித்தமா ஜெபத்துல தரித்திருக்க முடியாம என்னுடைய நாட்களையும் நீங்க வருகிற நேரத்தையும் அறியாம நான் தூக்க மயக்கத்துல இருந்துட்டேன். ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எனக்காக ஒரு முறை கதவை திறங்க ஆண்டவரே, ப்ளீஸ் பா. ஆண்டவரே கதவை திறங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நான் யோசுவா வந்திருக்கேன் ஆண்டவரே. எனக்காண்டி ஒரு விஷயம் கதவை திறங்க ஆண்டவரே. ஆலயத்துக்கு போகிற ஒவ்வொரு நாளும் என்கிட்ட விசுவாசம் குறித்த உங்களுடைய ரட்சிப்பை குறித்த பேசுனீங்களே ஆண்டவரே. உங்களுடைய வேத வசனத்தை உணராத ஒரு மந்த இருதயம் உள்ளவா என் வாழ்நாள கழிச்சேனே ஆண்டவரே. எனக்காண்டி ஒரு விஷயம் இந்த கதவை திறங்க ஆண்டவரே. எனக்காண்டி கதவை திறங்க. ஆண்டவர், ஆண்டவர் எனக்காக கதவை திறங்க ஆண்டவர். ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு பேரை கிறிஸ்தவனாக மட்டும் வாழ்ந்துட்டேனாப்பா. அப்பா எனக்காக ஒரு நிமிஷம் கதவை திறங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில எது தேவசித்த என்று அறியாத அளவுக்கு ஆண்டவரே, ஆண்டவர் உலக காரியங்களும் என்னுடைய பிள்ளைகளை குறித்த காரியங்களும் ஆண்டவரே உலகத்தின் ஒத்த வேஷத்தை போட்டு நான் வாழ்ந்துட்டேனாப்பா. ஆண்டவரே எனக்காக ஒரு விஷயம் கருங்க திறங்க அப்பா. என்னுடைய மனம் இன்னும் புதிதாகாமல் போய்விட்டது. என்னுடைய வாழ்க்கையில தேவசுத்தம் என்று அதை பகுத்தறிய முடியாத அளவுக்கு ஏதோ ராஜ்யத்தினை இழந்துட்டேனாப்பா. என்னை மன்னிச்சிடுங்க. எனக்காக ஒரே ஒரு விஷயம் கதவை திறங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே எனக்காக உதவி கதவை திறங்க ஆண்டவரே. நான் என் வாலிபத்தை உங்களோட நேரத்தை செலவு செய்யாதபடிக்கு நேரத்தை இணையதள அனிமத்தத்தில் சிக்கி உலக காயங்களை மயங்கி வீணாக்கி விட்டேனே. என் நெஞ்சின் காட்சிகளிலும் கண்ணில் வலிகளிலும் நடந்தேனே. உங்களுடைய வருகையை அறியாக குதிரை போல இருந்து விட்டேனே. ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. ஐயோ ஆண்டவரே எனக்கு கதவை திறங்கப்பா. நான் வாழ்ந்த வாழ்க்கையும் நான் ஓடின ஓட்டமும் எனக்கு வீணா போயிருச்சே ஆண்டவரே. நீங்க எனக்கு விடுதலை கொடுத்திருந்தோம். என்னோட ஜென்ம சுவாபத்தின் நிமித்தம் என்னோட சுவாபம் மாறலையே. நீங்க என்னோட வசனத்தை கொண்டு பேசியும் நான் திருந்தாம மற்றவங்க மேல பொறாமப்பட்டு என் வாழ்க்கையை வீணாக்கி விட்டேனே. ஏசப்பா பொறாமையும் வைராக்கியமும் ஜீவனத்தின் பெருமை என்னை மேற்கொண்டு விட்டதே. ஏசப்பா என்னோட கதவை திறங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இந்த கதையிலிருந்து நாம் விசுவாசத்தை கொண்டு விடுதலையாக்கப்பட்டோம். மாம்சத்திலும் ஆவியிலும் பெற்ற அந்த விடுதலையை நமக்குள் எரிகிற தீவெட்டியாய் வைத்திருக்கிறோமா, அல்லது அந்த விடுதலையை இழந்து இருளான அடிமைத்தனத்துக்குள்ளே மறுபடியும் நாம் போகிறோமா என்று எடுத்துக்காட்டும் இந்த கதை நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்மை சிந்தித்து தேவ சமூகத்தை நாம் ஆராய்ந்து நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. ஆமென். நடித்த யாவருக்கும் நன்றி.